மன்னவனா சின்னவனா என்பதை பிறப்பு சொல்லுவான். ஆனா நல்லவனா கெட்டனாங்கிறத இறப்பு தான் சொல்லணும். அது தெரியாம தான் இந்த சாமியார் சகடாளு. அவன் அறிகிற வரட்டும் அவன் காலை பிடிச்சிட்டாருன்னு கிழிக்கிறேன். இதெல்லாம் காடா துணியா கிழிக்கிறது சேட்டதானே. அதெல்லாம் இவ்வளவு நேரம் பேசினா உங்களை தான் பேசினாரா? எனக்கு தெரியாது. அந்த சாமியார ஹலோ ஹலோ கம்பெனி கொடுத்தவங்க நீ தானடா நடிக்கிறேன். கொலை செய்ய தூண்டியவனுக்கு தான் தண்டனை அதிகம், கொலை செய்தவனுக்கு காட்டினேன். முதல்ல உண்மையை வச்சுக்கிறேன். முதல்ல அந்த நாள் வரட்டுனுக்கு ஒரு குடி குடிக்கிறேன். அவர் பேசிட்டு போயிட்டாரு. போனா வந்துதானே அப்படி போகக்கூடாதுயா. நிஜமாத்தான் சொல்றீங்களா? நான் விளையாட்டு விடுங்க, அந்த இதை விடுங்க. வேணாம், அப்படி இல்லை பிடிப்பேன். உண்மையா தான் சத்தியமா தான் சொல்றீங்களா? சத்தியமா சொல்றேன், பிடிப்பேன். இன்னைக்கு இவ்வளவு கோவம் இருக்கு, பிடிச்சே தெரியும். வெளியில வந்தா கண்டிப்பா பிடிப்பியா? உள்ள இருந்தாலும் பிடிப்பேன், வெளியில இருந்தாலும் பிடிப்பேன். எப்படி எண்ணெய் போட்டு பிடிப்பீங்களா இல்லை வெறும் கையில பிடிச்சிருவீங்களா? எச்சி தீபி பிடிப்பேன். இன்னும் அந்த பழக்கத்தை விடல. காட்டையா பாரு. நான் என்ன குற்றாலத்தில் மஜாஸ் பண்ற வேலையை பார்த்துக்கிறேன். நீங்க பிடிக்கிறேன் முடியா? அந்த பிடி அல்ல, இது கிடுக்கு பிடி. ஓஹோ, இந்த ரெண்டு காலுக்கு இடையில அது குடுக்கு பிடி. எங்க கிடுக்கு பிடி இடுக்குகளே என்னமோ மாற்ற மாதிரி சொல்லுவாங்க. இரு மலைகளும் மோதுகின்றன. ஆமா, மண்டை உலகட்டும் மலையில மோதி. ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்திற்கு வந்ததற்கு சம்மதமே கிடையாது. கண்ணை குத்திப்படாதியா, ஏற்கனவே அரைப்பாறையில தான் வண்டி ஓடிட்டு இருக்கு. நீ விட்டுட்டியா? நீர் வர காரணம் பொறுமையா. தண்ணி நிறைய குடிச்சா வரதான். நீர் கடுப்பாக பேசுகிறீர். சுண்ணாம்பு தடவைக்கு நீர் கடுப்பு நல்லது. எதுல எதுல நீங்கிறல்ல பெருவரல் கடுப்பது எங்கு? கடுப்பது மேலே, தடவுவது கீழே. கீழே தடவினால் மேலே எப்படியா நிற்கும்? எங்க தடவினாலும் டம்முன்னு நிக்கி. தடவுற விதம் தான் அப்படியே வருடி விடணும். சப்புற அதுக்கு தண்ணி ஆள் வருவாங்க. செந்தமிழிலேயே செப்பமையான்னு சொல்லி செந்தமிழ், தீர்ந்தமிழ், பைந்தமிழ், கடுந்தமிழ், முத்தமிழ் அத்தனை தமிழ் எமக்கு தெரியும். தெரியுமா? தெரியும். தெரியுமா? அவ்வளவு லாங் போகாதே, அவனுக்கு தெரியாதா? தெரியும், அவ்வளவுதான். தெரியும். செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடனும் பேச்சினிலே சக்தி பறக்குது மூச்சு நிலை என்றார். பார்த்தீர்களா? பார்த்தேன். தமிழை பேசும் பொழுது தனி சக்தி பிறக்க வேண்டாம் தான் தமிழ். சும்மா தானா? ஆமா, எப்படி இதெல்லாம் படிப்பு சிறப்பு. நன்றி. தமிழ் மொழி போல் இனிதாமல் எங்கும் காணோம் என்று அழகாக சொன்னானே பாரதி. எத்தனை மொழிகள் இருக்கட்டும், தமிழ் மொழி ஒரு இனிதான மொழி என்றும் இருக்கிறது. எப்படி இதெல்லாம் படிப்பு சிறப்பு. நன்றி. பெருங்காயம் போடுங்க. தமிழ் 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 என்று சொன்னாலே கொஞ்சம் ஓவரா தான் பெற்றோம். கொலை வண்டி போடுவாங்க போல.
மண்ணுக்குள்ளே அமிழ்ந்திருக்கிறது. எப்படி 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 இதெல்லாம் படி 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 போட மாட்டேன் போடல. படித்தேன் என்று சொன்னால் தேனை காதிலே ஊற்றியது போல இருக்கு. தேன் போட்டு என்ன சும்மா சும்மா கிடந்த ஏறியா? கிடைச்சா மட்டும் கிழிச்சு குடுவியா? கிழிஞ்சிடும் ஏறாம பத்தி வச்சாச்சு பூஜை பண்ணுவேன். வாங்கிட்டு வரணும். எதுக்கு? சாமி அதிலே போட்டு ஓட ஆயமா எப்படி படிப்பு சிறப்பு. நன்றி. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆய்வெழுத்து 1, உயிர்மெழுத்து 216 எழுத்துக்களை கூட்டினார். 247 எழுத்துக்களை கொண்ட இந்த தமிழ் 247 எழுத்துக்களை வைத்து இந்த தமிழ் மொழியின் நாவிலே தாராளமாக செய்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு தமிழ் மொழி சிறப்பான யாம் அறிவோம். தாங்களும் அறிந்திருக்கிறேன் உணர்ந்தேன் நான். அப்படிப்பட்ட தாங்களை இந்த இடத்துல சந்திக்க வாய்ப்பினை அந்த ஏற்படுத்தி கொடுத்தார். என்ன காரணம்? என்ன தாங்கள் உரையாட வேண்டும். யாம் உரையாட வேண்டும். என்ன காரணம்? அந்த காரணம் எனது புராணம் இல்லை, எனது இதிகாசம், எனது இலக்கியம், எனது கல்வி, எனது திருக்குறள், எனது வரலாறு, ஊர் மக்கள் ஒன்று கூடி ஒரு அளவுதான் போட்டுக்கிட்டு ஆத்தக்கூடாது. ரொம்ப வந்தமா உன் பேர் என்ன, கோத்தா வேணும், உங்க பேர் வேணும், அதை முடிச்சுக்கிறேன். 1947 வந்த படமா இருக்கிறாள் தூங்குறதுக்கா? நார்மலா பேசுங்க. இப்ப வேண்டாம் ஐயா, வேண்டாம்னா அப்படியா? ஒரு மனிதனுடைய தத்துவத்தை உணர்த்துவதற்கு தத்துவம் மயிர போடுறது நான் பார்க்காத தத்துவம் போட்டு குத்துணும். என்னையா அது? நான் இதுவரையிலும் நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்ட நாங்களுடைய நாவா அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்கள். எது நாகரிகம்? மயிர் என்று கூறுவது நாகரிகமா? அப்புறம் மயிர சொல்லுவாங்க, கயிறு சொல்லுவாங்க. அதை ரோமம் என்று கூறியிருக்கின்றார்கள், அதை கூந்தல் என்று கூறியிருக்கின்றார்கள். அதை போய் நீங்கள் மயிர் என்று அநாகரிகப்படுத்துகிறீர்களே. இதுக்காக முடிவெற்ற கடையில் போய் உட்காந்துக்கிட்டு என் கூந்தலை சீர்சியுங்கள், என் ரோமத்தை ஒழுங்குபடுத்தினா சொல்லுவாங்க. மயத்தை வெட்டி விடுறேன்னா வெட்டி விட்டு போறியா? பள்ளிக்கூடத்துலேயே எனக்கு பிடிக்காத தமிழ் வாத்தியார் ஒரு ஆள்தான். ஐயா கொய்யா நம்மளால கொல்லுவேன். கல் எடுத்துட்டு என் மண்டையை புலந்தே இருக்கேன். அதே மாதிரி கல் எடுத்து மண்டையை 2 புலந்து விட்டுறேன். ஞாபகத்தில் வச்சு பேசுங்க. தாங்கள் ஆசை என்ன உணர்த்தி இருக்கிறார் தெரியுமா? அது அல்ல, கல்லாமை உலகிலே யாரும் இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தி இருக்கிறார். தாங்கள் ஆசா தாங்களை சொல்லி இருக்கிறார். ஆமா, போட்டு நக்கா சொல்லியிருக்காங்க. சொன்னேன், எனக்கு ரெக்க நடராஜை மட்டுமே நினைவுட்டுள்ளது. அவர்தான் ஆடும்பொழுது குண்டலம் கலந்து கீழே விழுந்தது. நாவா நக்கீர் தானே நக்கி நடராஜன் பேர் வருவதற்கு காரணமாக இருந்தது. நாகராஜன் சொன்னோனே எனக்கு சிவனுடைய கலத்தினுடைய பாம்பு மட்டும்தான் எனக்கு நினைவூட்டுகிறது. இந்த இடத்திலே பாம்பு அப்புறம் முடிச்சிருவோம் என்று சொன்னேன். ஓம் என்ற புறம் வந்ததுக்கு ஊ என்ற இடத்தை பிந்து நாதங்களோடு சேர்த்தல் மட்டும் நான் எனக்கு நினைவூட்டுவது. இந்த இடத்திலே இந்த வேலை பார்த்தோனே எனக்கு கர்ணனை விட்டு நினைவூட்டுகிறது. அதோ அன்னச்சத்திரம் இருக்கிற கர்ணனை வெள்ள காட்டினானே மகாபாரதத்திலே எவ்வளவு மிகப்பெரிய ஒரு கர்ணன் கொலை. தம்பி பெருமாள், என்ன நான் ஒரு டைப் பண்ண ஆளு. அதுக்கு என்னப்பா? பட்டு நான் அடிச்சு விடுவேன். அடி அடி அடின்னு சொன்னேன். எனக்கு திருவள்ளுவரை மட்டும் நினைவூட்டுகிறது. அவர் தான் 1.25 அடியிலே எழுதுகிறார். திருவள்ளுவருக்கு 1.25 அடி இருந்துச்சு. அவர் போய் பிடிச்சி பார்த்தாரு. அவன் 1/2 அடி வச்சுக்கிட்டு அவதிப்படுறாச்சு, ஆள் கிடைக்காம. அரையடி அரையடி சொன்னோனே எனக்கு லட்சுமணனை மட்டுமே நினைவூட்டுகிறது. வனவாசம் புரியும் பொழுது சீதைக்கு லட்சுமணன் கோட்டைப்பட்டால் அடி எடுத்து வைக்க கூடாது என்பதற்காக ராமனை தேடி பின்னே செல்கிறார் லட்சுமணன்.
ஆனால் ராவணேஸ்வரன் பிச்சை கேட்பது போல் வந்தான். சீதையை பரமேஸ்வரோடு சிறையிலிருந்து செல்கிறான். ராமனும் லட்சுமணன் வந்து பார்க்க சீதை காணவில்லை. சீதை எங்க, சீதை எங்க, சீதை எங்க என்று தேடுகிறார்கள், கலங்குகிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேடுகிறார்கள், கிடைக்கவில்லை. ஒவ்வொரு திசையிலும் மோகத்தில் அனுப்பப்படும் போது ஆத்திரிய பெருமான் தான் சீதை இருக்கும் இடத்தை கண்டார். மனதிற்கு ஒரு சந்தோஷம் இருந்தது, மனதிற்கு சந்தோஷம் இருந்தது. ராமன் பதில் கொண்டிருக்கிறார், என்ன செய்வது? உடனே வருகிறார். வந்தார், ராமரை பார்த்தார், கண்டேன் தேவி என்று சொன்ன உடனே அவனுக்கு சந்தோஷம். சீதையை பார்க்க வேண்டும், மீட்டி வர வேண்டும் என்பதற்காக கடலிலே பெரிய பெரிய பாலங்களாக போடுகிறார்கள், போட்டார்கள், ராவனை நடித்தார்கள். சீதையை மீட்டுகிறார். 14 ஆண்டுகளாக நடித்து அங்கே அயோத்திக்கு ராமனுக்கு பட்டாசு செத்து போயிட்டு வேற ஒண்ணும் இல்லை. அது மூலம் வெளியே வந்துட்டாலும் இந்த மாதிரி பேச சொல்லும். அது ஆரம்ப கட்டமா இருந்தா கர்ணக்கிழங்கு லேகத்திலே சரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் முத்திக்கி வச்சுன்னா துத்தி இலை இருக்குல்ல, துத்தி இலையை விளக்கு நல்லா வதக்கிட்டு எல்லாம் கூட வெள்ளை துணி வச்சு நமக்கும் கோமணத்தை கட்டிட்டோம்னா ஓடி போயிருந்தா கையை கடிச்சிட்டு உட்காந்துருச்சாங்க. அவ்வளோதான் ராஜாத்தி அம்படிச்சா உள்ள போயிடுச்சா இல்லைன்னா லேட்டாக உள்ள போயிருக்கு. அப்படியே காலையில் பரமக்குடி போவோம். அங்கே பிளாக்ல ஆப்ரேஷன் பண்ணாங்க. அல்ல போலீஸுக்கு தெரியாமல் ஆப்ரேஷன் சொர்ராஜுக்கு அங்கே தான் பண்ணுது. பாதி வெட்டினாங்க, போலீஸ் வந்து விட்டு வைக்காம இருக்கு, பாதி தூக்கிட்டு காலையில் போனோம்னா அந்த மீதி இந்த பாதி சேர்த்து வெட்டிட்டு கூட்டிட்டு ஏன் ஏன் பழனிக்கு திரு ஆவினங்குடி என்று பேர். ஏன் திரு ஆவினங்குடின்னு பேர் வந்துச்சு? திரு என்றால் மகாலட்சுமி, ஆதி என்றால் பசு, இன்னன் என்றால் சூரியன், குய் என்றால் பூமாதேவி, தீ என்றால் அக்கினியோவான், ஐவரும் குடியுள்ள இடமே திரு ஆவினங்குடி. முருகப்பெருமான் படத்திற்கு கோபித்தவா பழனி. அப்ப தீ என்றாலே எனக்கு அக்கினியோ. உங்களுக்கு நிற்பதை பார்த்தது கும்பகர்ணனை மட்டுமே நினைவூட்டுகிறதே. அவர்தான் உட்கார்ந்தா வசனம், எந்திரிச்சா வசனம், படுத்தா வசனம், நின்றா வசனம். அளவு இல்லையா? இது கேட்க ஒரு நாதி இல்லையா? கடவுளே கடவுள் என்று சொன்னே எனக்கு மனிதர்களை மட்டுமே நினைவூட்டுகிறது. ஏனென்றால் கடவுள் என்றாலே நமக்குள் இருந்து காத்துக்கொண்டே கடவுள். கடவுள் கடவுள் என்று சொல்லிப்பார், நமக்குள் கடவுள் இருக்கிறார். மனிதர்கள் மனிதர் உண்டு, தெய்வம் உண்டு. ஐயோ 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 சொன்னே எனக்கு எவனை மட்டுமே நினைவூட்டுகிறது. எவனுடைய அருகில் ஐயோ இருக்கிறார். ஐயோ என்ற வார்த்தையை யாருடைய நாவிலும் என்றுமே பயன்படுத்தக்கூடாது. இந்த மேடையில சொல்கிறேன், எந்த கஷ்டம் வந்தாலும், கவலை வந்தாலும், வேதனை வந்தாலும், துன்பம் வந்தாலும், எந்த இன்னல் வந்தாலும், இழந்து வந்தாலும் யாரும் யாரும் ஐயோ என்ற வார்த்தை வரக்கூடாது என்று மேடையில சொல்லி அமர்கிறேன் அமர்கிறேன். முடிய கிழிக்க நான் ஏற்படுவேன். இன்னும் ஏன் முடிய கிழிக்க தெரிஞ்சா ஐயா? அவர் ஒரு புறாடு புத்தலாட்டு, நீ ஒரு பொய்யாரு. அந்த ஆல்போட்டுக்காரர் சொல்றாரு, அவன் ஒண்ணு பேசாதீங்க, வந்தா அரியற அடிச்சு போனானே. ஏய், அது ஒரு புத்தலாட்ட, நீ ஒரு புறாடு பொய்யாரு. பார்த்தோன்னா அடிக்கிறாங்களா? நீங்க உத்தமரு சொல்லி கேள்விப்பட்டு பாரு. தொண்டையில ஒன்னா நம்பர் அடிச்சது. ஏய், மரியாதை அடிச்சியா? பட்டன் அடிச்சு கொடுக்குறேன். இவர் உத்தமரா? நான் நினைச்சேன்னா ஒரு நிமிஷத்துல பேசுற தூரம் போய் நிரூபிச்சுட்டு போயிரு. எவன் ஒரு புராணத்தை பொய் என்று கூறுகிறானோ போஜனம் கிடைக்காது, சோறு கிடைக்காதியா, ஒட்டுகளோட. அந்த காலம் அப்படி இல்லை. உண்மையா பேசுறவே ஊர்வாய்க்கு வழி இல்லாம திரிவியா, பொய்யா சொல்றவே பிரியாணியா திரிவியா. நாங்க பிரியாணி பூலோகத்துல உனக்கு திமிருனா தேவலோகத்துல வந்து எனக்கு அவ்வளவு திமிரு இருக்கும். பாக்கலாமியா? நான் பேசுறதும் பொய்யா தெரியும். உண்மையை பொய் தானே. ஓ வாயில இருந்து உண்மைன்னு சொல்ல வைக்கிறேன் இந்த மேடையில. உண்மையை சொல்றியா? நானே பேசுறதும் பொய், உண்மை உண்மைன்னு சொல்ல வைக்கிறேன். பந்தயம் 2 பேருக்கு, ஆளுக்கு 1.5 ரூபா 1.5 ரூபா பந்தயம். கோயில் உண்டியில போட்டு போய் ஏன் 1.5 கார்வா காசை கவர்மெண்ட் படிப்பாங்க. 1.5 ரூபாய் கட்டுறாங்க. ஆளுக்கு 2000 பந்தயம். நான் பேசுறவரும் பொய். நீ மறந்தும் கூட நான் பேசுறத பொய்ன்னு சொல்லக்கூடாது. பொய்ன்னு சொன்னீங்கன்னா 4000 எனக்கு வந்துடுறேன். கடைசி உண்மைன்னு சாதிச்சிருக்கா 4000 வச்சுக்க. சரி, எந்த பைத்தியம் மாதிரி இப்படி பந்தயம் கட்டுமா? அதுக்கு ஒரு கவலை இல்லை. இந்த ஆள் சொல்றது போற நான் உண்மைன்னு சொல்லணும், அவ்வளவுதானே. இது என்ன சொல்லிட்டு போறேன்? எப்படி இருந்தாலும் நான் தான் ஜெயிக்க போறேன்.
இது நாடகமே இல்ல கரகாட்டம் சொன்னாலும் ஆமாமே. நீ ஆம்பளை இல்ல இல்ல பொம்பளை தானே. நீ பொம்பளையாலும் இல்ல ரெண்டுங்க தானே. 4000 வரும்போது நான் எதோ சொல்லுவேன். அதுக்கு பந்தயம் சொன்னது யாரு? இந்நேரத்தில் உள்ள கூட ஒருத்தர் ரூபா இருக்கா தீக்குடிய கூட காய்ச்சிருக்காரு. காலையில் நாடகம் முடிஞ்சா காய்ச்சி வாங்க முடியும். வாய் வாய் இந்த ஆளுக்கு எதுக்கு இந்த வாய்? சரி வாங்க வாங்க தம்பி, காய்ச்சல் போய் யார்ட்டையும் அழுக வேண்டாம். இந்த 20 ரூபா பத்திரம் தரேன், இதில் கையெழுத்து போட்டு போங்க. என்ன ஸ்நாக்ஸ் தலையா? போய் கடையில் ஒருத்தர் மாத்தி பாரு. 12 மணிக்குள்ள இருப்பாங்க. உன் வாயை கிழிச்சே விடுவேன். அவன் 12 மணிக்கு தைக்கிறதுக்கு என் வாயை 12 மணி கடைக்கு நீ ஏன் போற? நான் அந்த எல்லைக்கே போறது இல்லைங்க. அடுத்தவரை வாங்கிட்டு வர சொல்றது அது. இந்த சரி ஆரம்பிங்க. எதை அந்த ஆரம்பிங்க. ஏன்னா 2000 ரூபாய் நான் கொடுத்துட்டேன், 2000 காட்டு. காசை பெருசிட்டு ஒட்டியாச்சுல்ல? என்னது பெருசிட்டு ஒட்டியாச்சு? ஆமா. சரி ஜா நான் வரேன். இல்லைன்னா பேசாம விட்டுருக்காங்க. அவ்வளோதான். வாடா பிச்சைக்கார படம் தலைவரே, என்ன நாங்க பிச்சைக்காரங்க இருப்பாங்க கோடீஸ்வரர். ஆமா, நீர் தான் போய் கடை வாங்கிட்டு வந்தது. நீ 24 hours 50,000 ரூபா அண்டர் பாக்கெட்ல இருக்கும். நீதான் ட்ரவுசர் போடுறதே இல்லையே. அதனாலதான் பணம் எடுத்து வைக்க முடியல இன்னைக்கு. நான் எடுத்து வச்சிருந்தேன். என்ன உங்களுக்கு காசு தானே? ஆமா. அப்படிங்க. என்ன என்னையா கொடுத்துட்டுல? சரி நான் கொடுத்த 2000. அதில் காந்தி போட்டா இருக்கா உங்க போட்டா இருக்கா? காந்தி போட்டா இருக்கு. அப்புறம் என்ன, நீங்க கொடுத்த 2000 யார்கிட்ட இருக்கு? நான் கொடுத்த 2000 உங்ககிட்ட போய் பந்தயம் கட்ட வந்த பாரு. வாங்க. என்ன உட்கார்ந்த இடத்துல காசு வாங்கி முடியும். அப்போ 2000 கொடுக்காதீங்க, தயவு செய்து கொடுக்காதீங்க, தயவு செய்து தரேன். என்ன கேட்கிறேன்? பணத்தை கொண்டாந்து கட்டு. சொந்தமா ஃபைனான்ஸ் இருக்கீங்கண்ணா. என்ன ஃபைனான்ஸ்? நந்தினி ஃபைனான்ஸ். நந்தினி ஃபைனான்ஸா? 2000 நோட்டு இல்லையா? எனக்கு காசு காசு இல்லையா? என் உள்ள உட்காந்து திங்க குட்டி மாதிரி. காசு 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 எதுக்கு உலகமே இல்லை. சரி, புறாந்தி நான் ஆரம்பிக்கிறோம், தாங்கள் ஆரம்பிக்கிறோம். வருங்க தலைவரே, நம்ம 2 பேரும் பேசுறது ஜெயிக்கிறது யாருன்னு சொல்றது மக்கள் இருக்காங்க, தீர்ப்பு சொல்றது. உங்கள்கிட்ட பேர்ல இருக்கக்கூடாது. கோர்ட்னா ஜட்ஜு ஒரு ஆள் தான் இருப்பாரு. இப்படி ஜட்ஜா உட்காந்துருக்கான். அது மாநாடு ஜட்ஜு இல்லை. சரி, இப்ப யாருமே இல்லையா? அப்படி ஆள் இருக்காப்ல. யாரு? ஓய்வு பெற்ற நீதிபதி. நம்ம 60 70 வயசு இருக்குமா? வயசு 27 தான். அப்படின்னா அவன் நீதிமன்றத்துக்கு போயிட மாட்டேன். போனாப்புல நீதிமன்ற அங்க ஒரு குப்பை மொழி சொல்லிட்டு திரும்பி வந்துட்டாப்ல. கூப்பிடுங்க பார்க்கலாம். சச்சையா அவங்க சும்மா தான் இருக்கா. நீ பேசாம விஷயம் தெரியுமா? நம்ம எடுத்து ஒரு பார்ட்டி நல்ல பார்ட்டியா மாட்டிருக்கு. அப்படியா? சூப்பரா இருக்குமா சுமாரா இருக்குமா? சூப்பரா இருந்தா எங்க ரூம் போடுவோம், சும்மா இருந்தா தூங்கத்தான் போறோம். என்ன விஷயம்? அது இல்ல, நம்மகிட்ட ஒரு ஆள் பந்தயத்துக்கு மாட்டிருக்காப்ல. உன்னை அந்த ஆள்கிட்ட ஜட்ஜுன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. தெரிஞ்சா நல்ல விஷயம் தானே. வீட்டுல 3 நேரம் கஞ்சி ஊத்துறா, அது குடிக்கலையா? ஞாயிற்றுக்கிழமை போகணுங்க. யார் சொன்னது? என்ன வேலை இருந்தாலும் போகணும். எங்க? சர்ச்சுக்கு. நமக்கு தேவையா? சர்ச்சுக்கா? இல்ல சாமி கும்பிட முடியாது. உன்னை நம்பி 2000 ரூபாய் வட்டிக்கு வாங்கி கட்டியிருக்கேன். இந்த காலத்துல இப்படி ஒரு ஆளா? 2000 ரூபா கொடுத்தாத்தான் சர்ச்சில் சேர்ப்பாங்களா? சர்ச்சு இல்லடா, ஜட்ஜி. அப்படின்னா நீதிபதி. அது முதல்ல சொல்ல முடியாது. ஆமா, அப்படின்னா அப்படின்னா இல்ல, நாட்டாம தெரியுமா? வீட்டாம தெரியும், ஓட்டாம தெரியும். இது என்ன நாட்டாம? விளக்கமா எடுத்துக்குவாங்க. அடே பஞ்சாயத்து, பஞ்சாயத்து. ஆமா, 2 பார்ட்டி மோதிக்கிட்டா ஊழ விழுந்து அடி வாங்குறது. அடி வாங்குறதுல பஞ்சாயத்து. அதுதான் இப்ப நீ செய்ய போற. சரி சரி. அங்க இருக்கு வர போனா 4000 எடுக்க கூடாது. இப்ப அந்த ஆளா கொடுப்பாரு வந்து எவ்வளவு? 4000 ரூபாய். ஐயா, இவன் 40 ரூபாய் முடிஞ்சா பார்த்தாலே மயக்க போட்டியா. அந்த ஆளு என்ன சொன்னாருனாலும் அதை நம்ம உண்மை ஆமான்னு ஒத்துக்கணும். அப்படி சொன்னா நமக்கு 4000. எழுதி வேணாம். 4000 நமக்கு தான். மறந்தும் கூட பொய்யும் சொன்ன காசு போயிடும். ராத்திரி 2 மணிக்கு நல்லா தூங்கிட்டு இருக்க எடுத்து கேட்டாலும் அப்போ உண்மைன்னு தான் சொல்லுவேன். உண்மைதான் நம்ம ஞாபகம். ஆமா, இந்த பஞ்சாயத்து பண்ணனால எனக்கு என்ன பண்ணிவிட்டு? அதுதான் அதுல கரெக்டா உனக்கு ஒரு 1000 ரூபாய் தரேன். 1000 ரூபாயா? கமிஷன் 1000 ரூபாயா? எனக்கு 10,000. ஏய், நான் கட்டுறது 2000. வேற யாராச்சும் இது பண்ணீங்க? இன்னத்துல யாரா? அதனால தான் சொல்றேன். சரி, எவ்வளவு வேணும்? எனக்கு 500 ரூபா வேணும்.
இனி என் பஞ்சாயத்து பூரா நீ உனக்கு 500 தரேன். அப்புறம் பஞ்சாயத்து முடிஞ்சோட 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா மாட்டேன். 1000 தர மாட்டேன், 500 தரேன். 40 ரூபா நோட்டு 4 நோட்டு 30 நோட்டுல 3 தரேன். இப்படியாவது தண்டனை மட்டும் வேணாம். ஹலோ சாமார், சபார் ஜட்ஜி வந்திருக்காப்ல, நீங்க போயிருக்கீங்க. அவ்வளவுதான் மறந்துடாது. மண்டபத்தில் வரணும் பார்த்து. ஆமா, இவன் யாரு? கைய கால பிடிச்சி கூட்டியாந்துருக்கீங்க. இந்த நேரத்தில் ஆள் கிடைக்காம நீங்க வரைக்கும் அவையவன் மரியாதை போய் தலைவருக்கும் சொல்ல புராணத்தை நான் ஆரம்பிக்கணுமா தாங்கட ஆரம்பிக்கிறேன்? நீங்களே பீங்க. ஆரம்பிங்க. நான் எனது தாயின் வயிற்றிலிருந்து வருவதற்கு 2 நாளைக்கு முன்பாக அம்மாவுக்கு சூட்டு வலி வந்துருப்பாங்க. சூட்டு வலி இல்லாம கூட பிறந்திருக்கும். நீங்க எதுக்கு அவர் ஆரம்பிச்சிருங்க? என்ன நடந்தது? என்ன நடந்துச்சு? எனது தாயின் வயிற்றிலிருந்து வெளியிலே வருவதற்கு 2 நாளைக்கு முன்பாக எனது தந்தைக்கு ஒரு கடிதாசி எழுதியிருந்தேன், தபால் எழுதியிருந்தேன். யாரு? நான். எங்க இருந்து? எங்க அம்மா வயிற்றுல இருந்து. பேனாவிலையா பென்சில் இல்லையா? பேனாவில தான் எழுதுவாங்க. எப்படி வீரதேவா வெறும் 4000 இதுக்கு ஆசைப்பட்டு முரட்டு லூசிக்கிட்ட கொண்டாந்து விட்டுருக்கீங்க. 4000 கிடைக்கணும் சும்மா ஜெயிக்கணும். ஆனா அன்னைக்கு தவால்காரர் வண்டி அஞ்சாண்டு நின்றுச்சு, நான் பார்த்தேன்ல. இப்ப தாட்ட இடத்துக்கு வந்திருக்கேன். இறங்கிட்டேன் தலைவன் காலத்துல. என்ன எழுதிச்சு? நான் பிறந்து வருவதாக இருந்தால் நான் விளையாடுவதற்கு ஒரு யானை வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். சரியான கேள்விதான். சின்ன பிள்ளைய தூக்கி விளையாடுறதுக்கு அதே சௌரியமா இருக்கும். உண்மை. அவரை யானையை கொண்டாந்து கட்டிட்டார். நானும் பிறந்துட்டேன். என்னை பார்த்த உடனே யானைக்கு மதம் பிடிக்க ஆரம்பிச்சு. மதம் பிடிக்கத்தான் உடனே மதம் பிடிச்சா என்ன பண்ணுவாங்க? செங்கிலியில் பிடிச்சு கட்டணும். இருக்கு போய அத படக்கு 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 அத்து பிடிச்சாச்சு யானை. படக்கு படக்கு அத்துருச்சு. எனக்கு பிறந்த எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அப்பவே ஆமா எப்படி கட்டுறது யோசிக்கிறேன். ஒரு பிள்ளை ஒண்ணுமே சொல்ல முடியல, யாருக்குமே எந்த யோசனையும் வரல எனக்கு. உடனே என்னாச்சு, இந்த கண்ணு இமை இல்ல, அதுல வந்து ஒரு முடியை பிடிக்கிறேன். ஒரு முடியை பிடிக்க ஒரு தடவை கொண்டு யானை காலில் கட்டிட்டேன். பாருங்க, சங்கிலி காட்டுறாளா யானை போய் பெரிய மனிதன். இமை முடியல கட்டிருக்கிய, மேல் இமை முடியா கீழ் இமையா? அறிவாளி. மேலிமை முடி. ஏன்னா கீழ் இமை முடியும்னா படக்கு நத்துப்படும். அது மேலிமை முடிய வந்து 4ஆ மடிச்சு கட்டணும்னு வைக்க சுத்தமா செய்யாது. அந்த ஆளை விட இது பெரிய பிராடா இருக்கு. 4000 நமக்கு 500 இங்கிட்டு. ஐயோ, ஒரு தடவை கூட யானை கட்டிட்டேன். இன்னொரு தடவை என்ன பண்றது? யானை நிப்பாட்டமே பாக்குறேன். பக்கத்துல ஒண்ணு இல்ல, ஒரு கொசு இருந்துச்சு. கொசு குண்டில கட்டி விட்டேன். 6 மாசம் ஆனாலும் யானை அசையாது, அங்கனேதான் கிடக்கு. 4500 நமக்கு. அப்புறம் கொசு குண்டில கட்டினோடனே கொசு பறக்க ஆரம்பிச்சிச்சு. சும்மாவா பறந்துச்சு, யானையை தூக்கிட்டு பறக்குது. கொசுவுக்கு யானை எல்லாம் கொசு மாதிரி என்ன விலை தேவை? 4500 நமக்கு. அவன் கார்வா காசு கக்கூசல் கிடந்தாலே கையை விட்டு அடித்தான் சோத்துக்கு. கார்வா கக்கூசல் சொல்றாரியா? பறந்து போச்சு யானையை தூக்கிட்டு. நான் விடுவேனா? அவனுக்கு பறந்து வந்து நான் நடந்து ஓடி வரேன், அது பறந்து வந்து நான் நடந்து ஓடி வரேன். போய்கிட்டு இருக்கும் போதே என்னை பார்த்துச்சுல, அந்த கொசு ஒண்ணு கடிச்சு விட்டுச்சு. ஐயா, யானை தொப்பு தப்பு நடந்திருக்குமே. யானை யாருக்கு தூக்குனது? அட கடவுளே, அட பாவிகளா, கொசு மூத்திரத்துல யானை தொப்பு தொப்புனா நல்ல வேலைக்கு பிடிச்சேன். என்ன பண்ணுது? ஜெயிக்க போறோம். அது குஞ்சுடா. 108 போடு. 108 போடு. நம்பர் சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க. அப்போ வண்டி வந்துடுறேன், வண்டியில் ஏற்றுறேன், முட்டை இறக்குறேன், அவங்க செக் பண்ணி பண்ணி சொல்லிடுவாங்க. முடிஞ்சு வச்சுனா 4000 ரூபாய் வரப்போகுது. நம்பர் சொல்லுங்க. 108க்கு 108 தாண்டா. 10 நம்பர் சொல்லுங்க. பழக்கம் 1 போடுறா. 1 சைபர் போடு. 0 8 போடு. இன்னும் 7 நம்பரு
நான் காப்பாத்துறேன், கவலைப்படாதீங்க. தெரிஞ்சவா நான் காப்பாத்துறேன். போடா வலிக்கல போ. சொல்லுங்க 10 நம்பரா? வலிக்கலடா போடா. உங்களுக்கு நம்பர் தெரியாதா? ஐயோ 108க்கு 10 நம்பர் கேட்ட ஒரே முட்டாப்பாய் வந்தாண்டா. அப்பவே 1000க்கு 500 வேணும் கேட்கும்போதே நினைச்சேன் லூசு பையன். ஐயா கண்டினியூ. ஐயா என் பணம் கூட வேணாமையா, என்னை ஆளுங்க சாமி. நானே அவன்கிட்ட மாட்டிக்கிட்டேன். நினைக்கிறேன் என்ன செய்ய. அவன் தீர்ப்பு எழுதாம வைக்க மாட்டான் பேர. அவன் முடியும் நீ இறங்கிட்டியா? வேலை பறந்து போச்சு. நான் விரட்டி பண்ணல, பறந்து சூரியனுக்கு பக்கத்துல விட்டு வச்சியா. இந்த தானே இருக்கு. ஏன் ஓட்டிட்ட? 4000 நமக்கு 500. என்னை பார்த்த உடனே கொசு திரும்பிச்சுல. இந்த சூரியன் ரெக்கல்ல, சூரியன்ல லேசா அந்த நுனி ரெக்க மோதிச்சு, சூரியன் கீழே விழுந்துருச்சு. அப்புறம் அவ்வளவு பெரிய ரெக்க அடிச்சா அப்புறம் சூரியன் கீழே விழுகாதா? என்ன விருத்தவா? 4000 நமக்கு 500. கொஞ்ச நேரத்துல கொசு குண்டி வந்து ஞானையும் விழுந்துருச்சியா. அப்படியா இறுக்கி கட்டுறது? 4000 நமக்கு 500. சரி நம்ம யானையை பிடிக்கலாம்னு பூமிக்கு வர்றேன். சூரியனை மையம் இலைய உருட்டி விடலாம்லையா. மூத்தவன் சமத்தா இருப்பேன், சின்னவன் அந்த வேலை செய்வேன். 4000 நமக்கு 500. நான் வரல, அந்த ஆட்டுக்கு போக முடியாது. காசு கட்டினது சிரமத்தா காசு. யானை பிடிக்கலாம். யானையை தூக்கிய மூக்கு ஓட்டைகள் வச்சுக்கிட்டானையா. அது ஒரே நேரத்தில் 5-6 யானை தள்ளுவேன், இது ஒரு யானை. ஐயா 4000 நமக்கு 500. இதோட வந்துட்டு உங்க முகத்துல முடிச்சிட்டு தப்பிச்சப்பட சாமி. நாங்க போயிட்டு சொன்னோமா? எப்படிதான் சொல்லுவீங்க? உங்களை பார்த்தேன்னு சொன்னேன், கதை முடிஞ்சு நான் சொன்னேன். முன்ஜென்ம நான் மன்னர், நீ மந்திரி, சரி காவலர். நீ என்கிட்ட 4000 ரூபாய் கடன் கேட்ட. உண்மை. ஆமா ஆமா உண்மை. நான் போய் 5000 வாங்கிட்டு வர சொன்னா 1000 ரூபாய் கம்மியா இருக்குன்னு நீ வாங்கிட்டு வரலாங்க. ஆமா எப்படா கட்டுவேன்னு கேட்டேன். இந்த ஜென்மத்துல இருந்தாலும் அடுத்த ஜென்மத்துல கேட்டோம்னே சொன்னேன். உண்மை. சாட்சியா? உன் ஜென்மத்துல போட்ட மன்னர்கள் போட்ட ஜென்மல 3 பேரும் செத்து போயிட்டான். அடிச்சு கொண்டு விட்டாங்க. மறுபடியும் பண்ணா பெருமாள் காசி அரியவை தொடராச்சு. இப்ப நீங்க காவலர் நாரதர் பலவாத்தி எல்லாம் உண்மைதானே? உண்மைதான். போன ஜென்மம் 4000 வாங்கினது உண்மை. மறுஜென்மம் எப்படா கட்டுவேன்னு கேட்டேன். இந்த ஜென்மத்துல அடுத்த ஜென்மத்துல கொடுக்கணும்னு சொன்னது உண்மை. எப்படா கட்டுவேன்னு கேட்டேன். ஆமா அது அடுத்த ஜென்மத்திலே கட்டுறோம்னு இல்லை. அதுக்கு சாட்சியான்னு கேட்டேன். நான் தான் வாங்கினியா? ஆமா. சாட்சிகள் போட்டியா? ஆமா. போன ஜென்மம் 4000 கட்டினியா? கட்டல. ஏன் கட்டல? செத்து போயிட்டோம். அப்புறம் எப்படி கட்டுவோம்? மறுஜென்மத்துல கட்டுறோம்னு சொன்னியா? இப்ப நீ யார பிறந்திருக்க? நான் அறியறேன். நீங்க பெருமாள் ராஜா எடுத்துறாரு. இப்ப யாரா இருக்க? காவல நீங்க நாரதன் ஒரு பதவாதி. போன ஜென்மம் 4000 வாங்கினல, அடுத்த ஜென்மத்துல கட்டுறோம்னு சொல்லல. அந்த 4000 கொடுறா. என்னது இது? இது உண்மையா பொய்யா? உண்மையா? அப்ப 4000 கொடு. மரியாதை வாங்க 4000 கொடியா? இது கதையா அங்கறியா? அதே வந்தானே வேலையா வந்தானே 4000 பணத்தை கொடு. பொய்ன்னு சொன்னா தான் காசு. உண்மைனா 4000 கொடு. ஒத்துக்கிட்டீல? உண்மைன்னு சொன்னா எனக்கு தானே காசு. நான் வாங்குறேன்னு கொடியா? நீ வச்சுக்க பந்தய காசு எனக்கு வாங்குறேன்னு மட்டும் கொடு. ஓ இது அலைனியாட்டியா இருக்கு. இது உண்மை நாள் நல்லா கேக்குற, பொய் நாள் நல்லா கேக்குற. பிரச்சனை வேணாம். நான் பணம் வேணுமா வேண்டாமா? ஐயோ ஐயோ எவ்வளவு இருக்கு பாருங்க. 2000 நாங்க. டேய் என்ன போற? கிட்ட 2000 இருக்கு. எவ்வளவு இருக்கு? 2000. ஆட்ட காசு கொடுத்தாச்சுல சொல்லுங்க. ஜெயிச்சதே? என்ன ஜெயிச்சியா? இப்ப இல்ல நான் கேக்குறேன், உங்க மகன் யானை எதுக்கு எதுக்குள்ள விட்டேன்? போட்டீங்களா? எங்க எல்லாம் பார்த்தா கேணும். சாமி யாருன்னு பாக்குறேன். சட்டையை கட்டுறேன் குலகாரையும் அவன் சட்டையை கடிக்கா டென்ஷன். நீ போயிடு அவனுக்கு ஜிபே பண்ணி விடுறியா பணத்தை கூட போய் நீ கோயில ஊருக்கு போயிருக்கியா அவன் சொல்லிட்டு அடுத்து கொண்டு போய் அவன் சட்டையை கட்டுறான். என்ன ஒரு புராணமே இருக்கேன். பெண்கள்லாம் சுமங்கலியா இருக்கணும் எங்க போய் வைக்கிறாங்க? ஆண்கள்லாம் சுமங்கலியா இருக்கணும் இங்கே வைக்கணும். இன்னைக்கு கல்யாண நாள்.
சரி உங்க பிரச்சனை என்னங்க பணம் வேணும். பணம் வேணும் சரியா? ஏய் காசை கொடுத்துறாத துறை டென்ஷன் ஆயிடுவேன் காசு வேணுமா வேண்டாமா எதுக்கு கொடுக்காதா உங்களுக்கு பணம் தானே வேணும் இதை வைக்க இந்த 4000 நான் வைப்பேன் பணம் வேணுமா வேண்டாமா நான் எப்படி காசை மட்டும் எடுக்க வேண்டும் நான் தான் வைக்கிறேன் 5 எண்ணுவேன் அதுக்குள்ள எடுத்துட்டு ஓடிடணும் எடுத்து பார்த்துக்கோமா உண்மையிலே உங்க அப்பா பிரம்மனுக்கு இங்க மாப்பிள்ளைனா டேய், மகன். நான் இந்த 4000 எடுத்துட்டு போயிடும் என்ன? எடுத்தா அப்படி காசு எடுத்தா மணிக்கொட்டோட கையை விட்டேன் ஓகே பாருங்க வைக்கிறேன் 5 எண்ணு அதுக்குள்ள எடுத்துடணும் ஐயா. 1 1.25 1.5 1.25 2 2.25 ஏய் என்ன என்ன சிப்பு கையை வெட்டினு சொன்னாக்க ஓடிட்டான் அந்த ஆளு சாமியாரு நம்ம 2 பேரும் ஜெபிச்சிட்டோம் பாத்தீங்களா நம்ம இங்க என்ன காசு ஆனா விவரமா இருக்கீங்க என்ன ஜெயிச்சுட்டான் ஆனா என்கிட்ட சொல்லிட்டு எடுக்கலாம் பரவாயில்ல எடுத்துக்கிட்டே அது உங்கள்கிட்ட காஞ்சா ஏன் பங்கு 500 கொடுங்க நம்ம போவோம் கிளம்பு பங்கு 500 ரூபா நீங்க என்ன பண்ணீங்கன்னு இப்போ உங்களுக்கு நான் 500 ரூபா நம்ம கொடுக்கணும் 2 பேரும் ஜெபிச்சோம்ல எங்கடா சமைச்சேன் காசை வைக்காத சொல்றேன் வெப்பேன் வெப்பேன்னு காசை இங்க இருக்கா முதுகுல அடிக்கணும்னு பேசாம போறேன் ஐயோ நெஞ்சில் அடிச்சேன்னு பேசாம போறேன் ஐயோ ஓஹோ வயிற்றுல அடிச்சேன்னு பேசாம போறேன் எங்க அடிச்சா தான் நீ பேசுவேன் நான் தான் பேசாம போறேங்க முடிக்க அடிச்சா காசு கரண்ட் பிள்ளை எவ்வளவு கட்ட வேணும்? 4000 5000 தானே ஒரு கேள்வி இருக்க பதில சொல்லுங்க காசை வாங்கிக்கோங்க என்னது 108க்கு 10 நம்பர் சொல்லுங்க காசு வேணாம் போ இல்ல பரவாயில்ல சொல்லுங்க மேற்கொண்டு 1000 தரேன் போ. அமைதி அமைதி சாமி உங்களை கையெழுத்து கும்பிடுறேன் நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு பஞ்சாயத்து தலைவர்லாம் அப்புறம் ஒரு பைத்தியம் பைத்தியம் நீ எப்படி கண்டுபிடிச்ச? ஊரே கண்டுபிடிச்சிருச்சு என்னன்னு? புடுக்கல பூச்சிட்டு வந்து